வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். நாளொரு கவி வேதாத்திரியம் என்ற நிலையில் அருள் தந்தை அவர்கள் எழுதிய கவிகளில் இன்றைய நாம் சிந்திக்க எடுத்துக்கொள்ளும் கவிதை. கவிதை என்றாலே எதுகை, மோனை என்று பல வகையான தமிழில் படிப்பதற்கு கடினமாக, அதாவது பொருள் என்பது இலைமறை காய்மறை என்று இருக்கும். அதை கணிப்பதும் கொஞ்சம் கடினம்தான். ஆனால் நம் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் எழுதியிருக்கும் அத்தனை கவிகளையும் நாம் ஒரு முறை 2 முறை படிக்கின்ற பொழுதே அதனுடைய பொருள்களை நாம் உணர்ந்து கொள்ளும் வகையில் அவர் வடிவம் தந்துள்ளார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தத்துவ ஞானியாக திகழ்கின்றவர் நம்முடைய அருட்தந்தை அவர்கள். அந்த வகையில் இன்றைய கவியாக எண்ணத்தின் நிலைகள் என்ற கவியை பார்ப்போம். எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும், எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை, எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும், இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம், எண்ணமே செயற்கை கருவிகளான அனைத்தினோடு இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி அப்படின்னு அருள் தந்தை அவர்கள் முடித்து கொண்டிருக்கின்றார். எண்ணம்தான் இயற்கையினுடைய சிகரமாக சொல்கின்றார். ஆனால் இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். நம் எண்ணுகின்ற எண்ணம் எங்கும் பாயும். ஒரு மேடையில் அனைத்தை விடும் வேகமாக செல்லக்கூடிய ஒரு கருவி எது, ஒரு வாகனம் எது என்று கேட்கின்ற பொழுது அந்த மேடையில் அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் ஒருவர் ஜெட் என்றார், ஒருவர் விமானம் என்றார்கள். இந்த மாதிரி பல வகையான வாகனங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அனைத்தை விடவும் வேகமாக செல்லக்கூடியது எண்ணம்தான். அந்த எண்ணத்துக்கு இருக்கக்கூடிய வலிமை அதிகம். இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும் என்கின்றார். இது போன்ற பல கவிகளையும் எண்ணத்தை பற்றியும் தன்னுடைய வாழ்க்கையின் தத்துவங்களை பற்றியும் எடுத்துரைப்பதற்காக இதை நாள்தோறும் இந்த டிவிஎம் யூடியூப் சேனலில் தங்களால் முடிந்த ஒரு முயற்சியால் நாங்கள் இதை செய்து வருகின்றோம். இதை பற்றி சிறிதும் அங்கும் பேசி பயனடைந்து வாழ்க்கையில் இன்புற்று வாழ எல்லாம் அல்ல அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் அருள் என்றும் கிடைக்கும் என்று சொல்லி இந்த சிந்தனையில் நிறைவு செய்து கொள்கின்றோம். வாழ்க வளமுடன்.